வணக்கம். 2021 தேர்தல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக மக்கள் நீதி மையம் போட்டியிட்டுச்சு. குறிப்பாக அதன் தலைவர் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் கோவை தெற்கில் போட்டிட்டார். அப்போ ஒரு அழுத்தமான ஒரு வதந்தி பரப்பப்பட்டுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிஜேபியோட பி டீம், அதனால் யாரும் அவருக்கு ஓட்டு போடாதீங்க. இந்த வதந்தி பரப்புனதில் முக்கிய பங்கு திமுகவுக்கு இருக்குது. எல்லா கட்சிகளும் பரப்புனாலும் முக்கிய பங்கு திமுகவுக்கு இருக்குது. ஆனால் இதோட எஃபெக்ட், இதோட பாதிப்பு நாங்கள் அனுபவிச்சோம். நானே தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஓட்டு எண்ணும் போது பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டி பெல்ட்டில் முக்கால்வாசி ஓட்டு உழுகலை, எல்லாமே காங்கிரஸுக்கு விழுந்துச்சு. அதனால் வானதி ஈஸியாக ஜெயிச்சாங்க. அதுபோக தேர்தலில் பிரச்சாரம் பண்ண போகும்போது ஓப்பனாகவே நம்மள்ட்ட சொன்னாங்க. நான் என்னோட நேரடி அனுபவம் ஓப்பனாகவே சொன்னாங்க, நீங்கள்லாம் பாஜகவோட பி டீம் உங்களுக்கு நாங்கள் போட மாட்டோம்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இப்போது காலம் பதில் சொல்லும் எல்லாத்துக்கும், இல்லைங்களா? அப்படி ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். காலம் எப்படி பதில் சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதி மையத்துக்கு திமுக கூட்டணியில் சீட்டு கொடுக்கல, சீட்டே இல்லை. இருந்தாலும் நாட்டின் நலன் கருதி அப்படிங்கிறார் தலைவர். நாட்டின் நலன்னா என்ன? பாசிச பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, அதுதான் தமிழ்நாட்டோட நலன். இது நாட்டு நலன் கருதி எங்களுக்கு சீட்டே கொடுக்கலானாலும் உங்களுக்காக நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படிங்கிற யாருமே எடுக்காத ஒரு முடிவை தலைவர் எடுத்திருக்கிறார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சீட்டு கொடுங்க, இல்லை சீட்டு கொடுக்கலன்னா பணம் கொடுங்க, எங்களுக்கு அந்த தொகுதி கொடுங்க, இந்த தொகுதி கொடுங்க, பல பேரங்கள் நடக்கும். இவர் அதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு உன்னதமான ஒரு தலைவர் நம்ம ஒரு கமலஹாசன் அவர்கள். இப்போது காலம் பதில் சொன்னீங்களா, இப்போது திமுகவாகட்டும், கமலஹாசனுக்கு அன்றைக்கி ஓட்டு போடாத மைனாரிட்டி கம்யூனிட்டி ஆகட்டும், மனசார சொல்லுங்கள், இவரா பாஜகவோட பி டீம்? காலம் சில விஷயத்தை புரிய வைக்கும். இப்போ நான் சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன அறிவுரை என்னென்னா, இந்த மாதிரி அரசியல் இதெல்லாம் கேட்டானா அரசியல் ஸ்ட்ராட்டஜி தான், ஒரு வியூகம் அப்படிங்குவாங்க. தப்பில்லை, வியூகம் இருந்துட்டு போட்டோம். பொதுமக்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரை என்னென்னா, பல வியூகங்கள், இந்த மாதிரி பல வியூகங்களுக்காக பல வதந்திகள் பரப்பப்படும். நீங்கள் பெரியார் சொன்னதை மனசில் வச்சு ஓட்டு போடுங்க. அதை தான் எங்கள் தலைவர் வழிமொழித்தார். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று எதையும் நம்பாமல், எவர் சொன்ன சொல்லாயினும் உங்கள் பகுத்தறிவால் சிந்தித்துப்பார் அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஒரு பழமொழி சொல்லியிருப்பார். அதை எலெக்ஷன் டைமில் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிந்தித்து ஓட்டு போடுங்க. நல்லது.